வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நல்லிணக்கத்துடன் கூடிய இலங்கையை உருவாக்க தமிழ் முஸ்லிம் கட்சி தலைவர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு. நாட்டில் அனைவரும் சமமற்ற ஜனாதிபதியின் கூற்று உண்மையாக இருக்க வேண்டுமாயின் மாவீரர்கள் கனவு கொண்ட அரசியல் தீர்வை நடைமுறைப்படுத்த வேண்டும். எஸ் சுமந்திரன் வலியுறுத்தல். வாகனங்களை நாட்டிற்கு கொண்டுவர அரசாங்கத்துக்கு முடிந்தால் அதே வேகத்திலும் திறமையிலும் நாட்டிற்கு அவசியமான மருந்துகளை ஏன் கொண்டுவர முடியவில்லை என்று நாமல் காரசார கேள்வி. நுகைகுடியில் நடைபெற்ற கூட்டமானது அலிபாபாவும் 40 திருடர்களும் பங்கேற்ற கூட்டம் போல் அமைந்ததாக பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் விமர்சனம். தொடர்வது விரிவான செய்திகள். அனைத்து மதங்களும் கலாச்சாரங்களும் கொண்டு மக்களின் அடையாளங்களை மதித்து இந்த நாட்டில் ஒவ்வொரு பிரஜையும் சுதந்திரமாக வாழும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். இனவாதத்துக்கோ சமூகங்களை பிளவும் எந்த வலைக்கோ இலங்கை சிக்கிக்கொள்ள அனுமதிக்கப்படாது என்றும் அவர் உறுதியளித்தார். அதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க வேலை திட்டங்களுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். இலங்கை தினம் 2024 தொடர்பான நிகழ்ச்சி திட்டங்களை விளக்குவதற்கும் அதனை பற்றிய கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெறுவதற்கும் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் எதிர்க்கட்சி தலைவர்களும் பிரதிநிதிகளும் இன்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்து கொண்ட சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாட்டில் நல்லிணக்கத்தையும் பரஸ்பர புரிதலையும் பலப்படுத்தும் நோக்கில் அனைத்து இனங்களையும் ஒன்றிணைத்து இலங்கையர் தினம் கொண்டாடுவதற்கான திட்டம் தற்போது வடிவமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த அணுகுமுறைக்கு அதில் கலந்து கொண்ட அனைவரது கட்சி தலைவர்களும் பிரதிநிதிகளும் பாராட்ட தெரிவித்ததோடு தங்கள் பரிந்துரைகளையும் முன்வைத்தனர். மேலும் நாட்டில் உள்ள போதைப் பொருள் அச்சுறுத்தலை முறியடிக்க ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய செயற்பாட்டிற்கு தேசிய மற்றும் மத ஒற்றுமையை கட்டியெழுப்பும் அரசாங்க திட்டங்களுக்கு தாம் நிபந்தனையின்றி ஆதரவு அளிப்பதாகவும் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு தலைமையில் இலங்கை தின தேசிய நிகழ்ச்சி திட்டம் வடிவமைக்கப்படுவதால் அதன் ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது. இதனிடையே அரசியல் மற்றும் மத பன்முகத்தன்மையை தாண்டி அனைவரும் ஒன்றிணையும் பொது தளத்தை உருவாக்கும் விதமாக நிகழ்ச்சிகள் வடிவமைக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி ஏற்பாட்டு குழுவுக்கு திடமான வழிகாட்டுதலை வழங்கியுள்ளார். நாட்டில் அனைவரும் சமம் என்ற ஜனாதிபதியின் கூற்று உண்மையாக இருக்க வேண்டுமாயின் எமது மாவீரர்கள் கனவு கொண்ட அரசியல் தீர்வை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ் சுமந்திரன் தெரிவித்தார். முல்லைத்தீவு வள்ளிப்புணத்தில் நடைபெற்ற மாவீரர் பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். அவர் தொடர்ந்தும் கூறிய போது, சில நாட்களுக்கு முன் எங்கள் கட்சி ஜனாதிபதியை சந்தித்த போது ஒரு மணித்தியாலம் முழுவதும் அரசியல் தீர்வு குறித்து விவாதித்தோம். கடந்த 70 ஆண்டுகளாக பல்வேறு வடிவங்களில் நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். உலகில் எந்த சமூகமும் இரண்டாம் தர பிரஜைகளாக வாழ விரும்புவதில்லை, அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஒரு ஜனநாயக அமைப்பில் மக்கள் தொகையில் குறைவாக இருக்கும் சமூகம் ஒன்று எண்ணிக்கையில் 3 மடங்கு அதிகமாக பெரும்பான்மையுடன் போட்டியிட்டு சம உரிமையுடன் வாழ்வது எப்படி சாத்தியம்? ஏனெனில் எந்த வாக்கெடுப்பும் இயல்பாக பெரும்பான்மையினரின் பக்கம் சாய்ந்துவிடும். அதனால் தான் அதிகார பகிர்வு அவசியம் என்று வலியுறுத்துகின்றோம். நாங்கள் நாட்டின் முழுவதும் பெரும்பான்மையாக வாழாவிட்டாலும் எங்கள் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளில் உள்ள உரிய அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பது வேண்டுகோளின் சாராம்சமும் நியாயமும் அதுவே என்றார். நிதியமைச்சின் கீழ் செயல்படும் முக்கிய வருமானம் ஈட்டும் நிறுவனங்களில் 2025 செப்டம்பர் வரை உள்ள நிதி செயற்பாடுகள் குறித்து அரசாங்க நிதி பற்றிய குழு விரிவாக ஆராய்ந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா தலைமையில் அண்மையில் கூடிய குழு கூட்டத்தில் உள்நாட்டு வரி திணைக்களம், இலங்கை மதுவரி திணைக்களம் மற்றும் சுங்க திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு தங்களது துறைகளின் முன்னேற்றம் குறித்து விளக்கம் அளித்தனர். அதேவேளை அரசாங்க பொதுப்படுகடன் முகாமைத்துவ அலுவலக அதிகாரிகள் 2020-2030 காலத்திற்கு இடைக்கால படுகடன் முகாமைத்துவ வழிகாட்டல் மற்றும் படுகடன் திட்டங்கள் தொடர்பாகவும் குழுவுக்கு விரிவான விளக்கத்தை முன்வைத்தனர். கூட்டத்தில் கலந்து கொண்டு இலங்கை முதலீட்டு சபை அதிகாரிகளும் தமது நிறுவனத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து அறிக்கை சமர்ப்பித்தனர். இதில் 2025 ஜனவரி முதல் செப்டம்பர் வரை 827 மில்லியன் அமெரிக்க டாலர் நேரடி முதலீட்டு திட்டங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். எதிர்வரும் ஆண்டுகளில் வெளிநாட்டு முதலீடுகள் மேலும் அதிகரிக்கும் வகையில் முதலீட்டு சபையும் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களும் செயற்பாடுகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் குழு பரிந்துரைத்துள்ளது. இதற்கிடையில் 2024 44 இலக்க பகிரங்க நிதிசார் முகாமைத்துவ சட்டத்தின்படி அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அங்கீகாரம் தேவைப்படும் 8 அறிக்கைகளுக்கும் கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. 3 நாட்களுக்குள் கேப் வாகனங்களை நாட்டுக்கு கொண்டு வர முடிந்தால், அரசாங்கத்திற்கு முடிந்தால் அதே வேகத்திலும் திறமையிலும் நாட்டுக்கு அவசியமான மருந்துகளை ஏன் கொண்டு வர முடியவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பினார். சனிக்கிழமை நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் அரசாங்கத்தின் தற்போதைய முடிவுகளை விமர்சித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் முன்பு அரசு அதிகாரிகளுக்கு வாகன பெர்மிட்களை வழங்குவோம், ஆனால்
நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெர்மிட் வழங்க மாட்டோம் என்று உறுதியளித்திருந்தது. எனினும் இன்று அந்த அரசாங்கமே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக கேப் வாகனங்களை கொண்டு வர முயல்கின்றது. அரசாங்கம் தற்போது 1700 கேப் வாகனங்களை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது. இதன் நோக்கம் என்ன என்பது இன்னமும் தெளிவாகவில்லை. முந்தைய காலத்தில் நடந்த வாழையிலை விமான கடத்தல் சம்பவத்தை நினைவுபடுத்தும் வகையிலே இந்த திட்டத்திற்கு பின்னால் வேறு ஏதேனும் நோக்கம் உள்ளதா என்பது சந்தேகமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கேப் வாகனங்களை வழங்க முடிகின்றது. ஆனால் வைத்தியர்கள் தங்கள் கடமைகளுக்கு செல்ல தேவையான வாகன வசதி வழங்குவதில் அரசு தோல்வி அடைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலில் நாட்டில் போதைப் பொருளை எரித்த ஜனாதிபதி நான் தான். மேலும் என் ஆட்சி காலத்தில் 4 போதைப் பொருள் கடத்தற்காரர்களுக்கு மரண தண்டனை வழங்க கையெழுத்திட்டேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேலும் கூறியது, இந்த அரசாங்கத்தின் நல்லதும் தீயதும் இருவகை அம்சங்கள் உள்ளன. ஆனால் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை நல்ல முன்னேற்றமாகும். மற்ற எந்த ஜனாதிபதியும் போதைப் பொருளை எரிக்கவில்லை. நான் முதலில் அதற்கு தொடக்கமிட்டேன். போதைப் பொருளை எதிர்க்கும் முயற்சிகள் தொடர வேண்டும் என்றும் மைத்திரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார். கடந்த போர்க்காலத்தில் நடைபெற்ற ஊடக படுகொலைகள் மற்றும் ஊடக அடக்குமுறைகளுக்கு நீதியை வழங்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் சனிக்கிழமை இடம்பெற்றிருந்த வெகுஜன மற்றும் ஊடக அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட போது கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் ஊடக சுதந்திரம் உறுதியாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், போர்க்காலத்தில் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதும் காணாமல் ஆக்கப்பட்டதும் ஊடக நிறுவனங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதற்கும் நீதியை வழங்க வேண்டியது அவசியம். இந்த நாட்டில் ஊடகங்களின் சுதந்திரமும் சுயாதீனத்தன்மையும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். நுகேகுடியில் நடைபெற்ற கூட்டமானது அலிபாபாவும் 40 திருடர்களும் பங்கேற்ற கூட்டம் போல் அமைந்ததாக பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்றிருந்த ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகளின் பேரணியை பற்றிய ஊடக கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறினார். தற்போதைய அரசாங்கத்தை கவிழ்க்க சிலர் பகல் கனவு காண்பதாகவும் அதே காரணத்தால் டிசம்பர் ஜனாதிபதி போன்ற கதைகள் பரப்பப்படுகின்றன என்றும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் நாட்டின் பழைய அரசியல் கலாச்சாரம் நுகைகூட பேரணியில் மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய எதிர்க்கட்சியினர் தென்னிந்திய நகைச்சுவை நடிகர் வடிவேலு போல மாறிவிட்டதாகவும் அவர் கூறினார். அத்துடன் திருடர்களின் இளவரசன் நாமல் ராஜபக்சவாக இருந்ததாகவும் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் மேலும் குறிப்பிட்டிருந்தார். நாட்டில் இனவாதத்தை இல்லாமல் செய்வதற்கு அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று ஜனாதிபதியும் எடுத்துரைத்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்தார். தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் ஒரு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றில் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் மனோ கணேசன் மற்றும் பழனி திகாம்பரம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்ததோடு மேலும் சில கட்சிகளின் தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது நாட்டில் இனவாதத்தை ஒழிப்பதற்காக இலங்கையர் தினத்தை நடத்துவதற்கான ஒத்துழைப்பை வழங்குமாறு ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்திருந்ததாகவும் மனோ கணேசன் குறிப்பிட்டிருந்தார்.